பேர் தனலட்சுமி. நான் முதலியார்பேட் தொகுதி, புதுச்சேரி மாநிலம். சரிங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கேன். எனக்கு தளபதி அண்ணனா உயிர். அவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணுன்றது இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தாதாங்க நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு தெரியும். நல்லது நடக்கணும்னு நினைச்சுதானே அவ்வளோ கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டுட்டு வராரு. வாய்ப்பு கொடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்குள்ள வாய்ப்பு வரத்துக்கு முன்னாடி இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு ஏன் பொருளையே கிளப்புறீங்க? வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரிக்கு வராரு. பாண்டிச்சேரியில கட்சி ஆரம்பிச்சு மொத பாண்டிச்சேரிக்கு வராரு. ஸோ பாண்டிச்சேரிக்கும் நல்லது நடக்கணும். அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆகணும். இங்க எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவர் மேல வச்சிருக்க அன்போட வெளிப்பாடா இதை நான் செஞ்சிருக்கேன். மொட்டை அடிச்சிருக்கேன். இந்த முடிய அடையார்ல இருக்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் தானமா கொடுக்க போறேன். என் தளபதியான சொல்ல மாதிரி நாங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும். அந்த முடிய கூட வேஸ்ட் பண்ணாம ஒருத்தவங்களுக்கு தானமா கொடுக்கறன்ற எண்ணம், அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச், அவர் தான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே. ஒரு நடிகரா இல்ல தலைவராகவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நடிகரா பார்க்காதீங்க. அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு அவர் வருமானத்தை விட்டுட்டு அவர் வராரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நல்லது நடக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. ரெண்டுத்துக்குமே ஆகணும். புதுச்சேரிக்கும் ஆகணும். புதுச்சேரிக்கும் மாற்றம் வர வேண்டும். 1950 வணிக வர்த்தகத்துல புதுச்சேரி தான் முதல் மாநிலம். துபாய், சிங்கப்பூர் எல்லாம் விட அவ்வளோ வர்த்தக ஏஎஃப்டி மில், சுதேசி மில் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பழைய நிலைமைக்கு வரணும்னா அண்ணன் வரணும். அண்ணன் வந்தா யங்ஸ்டர் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும் அரசியல் சட்டமைப்புல.